சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வரும் முக்கிய வழக்குகள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பையா தரும் தகவல்களை கேட்கலாம். குட்கா விவகாரம் தொடர்பான வழக்கு, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் போது சட்டப்பேரவைக்குள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 18 திமுக எம்எல்ஏக்கள் குட்காவை பேரவைக்குள் கொண்டு சென்றனர். இது தொடர்பாக உரிமை மீறல் குழு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸ் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன், சி. குமரப்பன் ஆகியோர் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கில் தற்போது முதலமைச்சராக உள்ளவர்களுக்கு அந்த நோட்டீஸ் சென்று சேரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கில் உள்ள 4 பேருக்கு தவிர மீதுள்ள 14 பேருக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதால் நீதிபதி இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக ஏதாவது முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவையில் ஈசா மையம் உள்ளது. ஈசா மையத்தில் அந்த தகன மேடை தொடர்பாக ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது மின் தகன மேடையை அமைப்பதற்கு குடியிருப்பு பகுதி என்பதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தது. அந்த பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களுக்கு மிரட்டல் அச்சுறுத்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் மீண்டும் நாளை உயர்நீதிமன்ற பொறுப்பு தளபதி முன்பு நாளை இந்த ஈசா மையம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடர்பான வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது. அதாவது இந்த நீட்டுத் தேர்வு தொடர்பாக ஆள் மாறாட்ட வழக்கில் 27வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள தருண் மோகன் என்பவர், அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது.